ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த கோர்ஸ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ராஜாஸ் கைட் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எக்ஸல்ல வந்து ரிப்பன் அப்படின்றது என்னன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த ரிப்பனை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து எஃபெக்டிவா பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பாரை எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோல போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிப்பனை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெகுலர் அண்ட் லாங்கஸ்ட் ப்ரொசீஜர், அண்ட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஷார்டஸ்ட் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபைல்ல போயிட்டு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஜென்ரல் ஃபார்முலாஸ் அண்ட் ஸோ இருக்கும். அங்க கீழே இருந்து நாலாவது பாத்தீங்கன்னா கஸ்டம் ரிப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமைஸ் ரிப்பன். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல ஒரு டயலாக் பாக்ஸ், ரைட்ல ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ லெஃப்ட்ல இருக்க டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸலோட இன்வென்ட்ரி டூல். அதாவது எக்ஸல்ல இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ அண்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட எக்ஸல் இன்டர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட எக்ஸல் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற டேப்ஸ் மட்டும்தான், டேப்ஸ் அண்ட் குரூப்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு வாட் டு சே, இப்போ ரைட் சைட்ல இருக்கிறது வந்து நம்மளோட எக்ஸல் இன்டர்ஃபேஸ்ல இப்போ இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஹோம் டேப் பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் கைஸ், உங்களுக்கு இங்க லைனா வந்து ஹோம் டேபு, அதுக்கப்புறம் இன்சர்ட் டேபு, பேஜ் லே அவுட், ஃபார்முலாஸ் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா ஹோம் டேபு, இன்சர்ட், பேஜ் லே அவுட், ஹோம் டேபு, இன்சர்ட், பேஜ் லே அவுட், டேட்டா ரிவ்யூஸ் அந்த மாதிரி அதே ஆர்டர்ல தான் அலைன் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன டேட்டா, இந்த இடத்துல என்ன டேட்டா டிஸ்பிளே ஆகுதோ அதே தான் அந்த இடத்துலயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்க இருக்க டேட்டா தான் அங்கேயும் இருக்கு கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல சப்போஸ் லெஃப்ட் சைட்ல இன்வென்ட்ரில இருந்து ஏதாவது டேட்டா வந்து நம்ம இங்க ஆட் பண்ணாலோ எலிமினேட் பண்ணாலும் நம்மளோட இன்டர்ஃபேஸ்ல இருக்க டேட்டா வந்து டூல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அதை வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து டேப்ஸுக்கும் குரூப்ஸுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது ஹோம் டேபு. ஹோம் டேபுக்குள்ள என்னென்ன குரூப் இருக்கு அப்படின்றது இங்க டிஸ்பிளே இருக்கு. ஹோம் டேபுக்குள்ள நம்மளுக்கு கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல்ஸ், ஸோ அந்த குரூப்லாம் இருக்கு. ஸோ டாப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ் லே அவுட் இது எல்லாமே டேப்ஸ். அண்ட் அதுக்குள்ள இருக்கிறது வந்து குரூப்ஸ் கைஸ். அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறது, இப்போ நான் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணனா பாருங்க, இந்த குரூப்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டேப்ஸ் வந்து எப்படி நான் பொசிஷன் ரீஅரேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து வாட் டு சே, நான் இந்த ரிவ்யூ டேப் வந்து நான் வந்து மூவ் பண்ணணும், அப் அண்ட் டவுன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் அந்த டேபை வந்து நான் செலக்ட் பண்ண உடனே இந்த ரைட் சைட்ல வந்து ரெண்டு பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. மூவ் அப், மூவ் டவுன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் மூவ் அப் அந்த ஐகான் கிளிக் பண்ணேன்னா நம்மளோட டேப் வந்து மூவ் ஆகிறது உங்களால பார்க்க முடியும். இது ஒன் ஆஃப் த வே. அண்ட் இன்னொரு வே வந்து எப்படின்னா, நம்மளோட மவுஸ் கர்சரை கொண்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணா கொண்டு போய் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஹோமுக்கு மேல கொண்டு போய் வைக்கிறேன், கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இங்க பாத்தீங்கன்னா ஹோமுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ டேப் வந்து வந்துச்சு. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல கிளியரா தெரியும். இந்த இடத்துல வந்து ஹோம் ஃபர்ஸ்ட் இருந்தது, ரிவ்யூ வந்து இந்த இடத்துல இருந்தது. இப்போ நான் சேஞ்ச் பண்ண உடனே அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து டேப்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லாங்கஸ்ட் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன், கஸ்டமைஸ் ரிப்பன் எப்படி ஓப்பன் பண்றது. இப்போ வந்து ஷார்டஸ்ட் மெத்தட் வந்து இதுதான் நம்மளோட ரிப்பன் செக்ஷன். இங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கன்னு இல்லை, எந்த இடத்துல ரிப்பன் பொசிஷன்ல கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்படி வந்தோன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்போ என்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சோ அதே தான் எப்பயும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு ஸோ ஓகே லெட்டஸ் சி. இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வந்து டேப்ஸ் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கமாண்டை வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேப்ல ஆட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட ஹோம் டேபை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் சார்ட்டை வந்து நான் ஆட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன். ஆட் ஆகாது. அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்றேன். கஸ்டம் சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்த உடனே எனக்கு வந்து என்ன மெசேஜ் காட்டுதுன்னா, கமெண்ட்ஸ் நீட் டு பி ஆடட் டு கஸ்டம் குரூப். அதாவது என்னன்னா, கமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப்லையும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ்ல வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கஸ்டம் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுல தான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ். ஸோ அதுல வந்து நம்மளால ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து கமெண்ட்ஸை வந்து நான் மூவ் பண்ணி நான் எனக்கு தேவையான கமெண்ட்ஸை நான் வச்சுக்கணும், ஈஸியா அலைன் பண்ணி வச்சுக்கணும்னா
நான் வந்து ஒரு கஸ்டம் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஆல்ரெடி தெரியும் டேப்னா எது, குரூப்னா என்னதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ்ன்ற மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டூல்ஸ் டேப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டூல்ஸ் டேப்லேருந்து நான் ஏதாவது ஒரு குரூப்பை வந்து நான் இம்போர்ட் பண்ண பார்க்கறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன்லேருந்து நான் ஹோம் டேபுக்கு வந்து இன்சர்ட் ஷேப் அப்படின்ற குரூப்பை வந்து நான் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன், டூல்ஸ் டேப் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து அந்த ஷேப் ஃபார்மேட் அப்படின்ற டேப் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் ஷேப்ன்ற குரூப்பை வந்து நான் என்னோட ஹோம் டேப் மூவ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்னோட இன்சர்ட் ஷேப் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹோம் டேப்ல வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓகே கொடுத்தோன்னா சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஹோம் டேப்ல வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஷேப் வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து என்னோட வந்து ஹோம் டேப் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இன்சர்ட் ஷேப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு குரூப்பையும் வந்து ஒரு டேப்லேருந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வென்ட்ரியிலேருந்து நம்ம மெயின் டேபுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸை வந்து எப்படி வந்து நம்மளோட மெயின் டேபுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அது வந்து நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிட்டேன். ஸோ என்னன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குரூப்பில் வந்து நம்ம கமெண்ட்ஸை வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கஸ்டம் குரூப் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கஸ்டம் குரூப் கிரியேட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம ஹோமை செலக்ட் பண்ணிட்டு என்ன டேப்ல வந்து நம்ம கஸ்டம் குரூப் கிரியேட் பண்ணணுமோ அந்த டேபை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேஜ் லே அவுட்டை செலக்ட் பண்ணுறேன். பேஜ் லே அவுட்ல வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணுன்ற பட்சத்தில் அந்த டேபை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து நியூ குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா நியூ குரூப் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, கஸ்டம் அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ ரீநேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்தோன்னா அது ரீநேம் ஆப்ஷன் காட்டும். நான் அதை வந்து சும்மா ராஜா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பேஜ் லே அவுட்ன்ற ஆப்ஷனில் வந்து ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு கஸ்டம் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ராஜா அப்படின்ற கஸ்டம் குரூப்பில் நான் என்ன கமெண்ட்ஸ் வேணும்னாலும் என்னோட ஃபேவரட் கமெண்ட்ஸை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், நான் கஸ்டம் ஸ்டார்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜாஸ் குரூப்பில் வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த எரரும் காட்டாமல் வந்து அங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. அதை வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். டெலிட் செல்ஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இமெயில் அனுப்பணும், நான் ரெகுலராக இமெயில் அனுப்புவேன் அப்படின்ற பட்சத்தில் நான் இமெயிலும் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் இன்டர்ஃபேஸ் டேப்ல வந்து ஆட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டம் குரூப் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம கஸ்டம் குரூப்ல வந்து கமெண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு குரூப்பை வந்து எப்படி வந்து நம்ம இன்வென்ட்ரியிலேருந்து நம்மளோட டேபுக்கு மெயின் டேபு அதாவது எக்ஸல் இன்டர்ஃபேஸ் டேபுக்கு கொண்டு வரணும்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு டேபையே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். குரூப்பை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டேப் வந்து கிரியேட் பண்ணணும், அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட் இப்போ ஒரு டேப் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நியூ டேப் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறேன். நியூ டேப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்த உடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டேப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண டேப். அதுவும் நான் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ராஜாஸ் டேப் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். அது போட்டோன்னே பை டிஃபால்ட்டாக அது கீழே வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீநேம் கொடுத்துட்டு டெம்ப் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன கமெண்ட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து நான் வாட் டு சே, இமெயில், ஃபாண்ட் சைஸு, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம கமெண்ட்ஸை மூவ் பண்ணிக்கலாம், குரூப்பை மூவ் பண்ணிக்கலாம், ஒரு டேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிப்பன் வந்து கண்டமேனிக்கு கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், இல்லை நான் இன்னொருத்தவங்க சிஸ்டம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து இர்ரெலவெண்ட்டாக இருக்குது, எனக்கு என்னோட யூசர் ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே வந்து நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து சில ஆப்ஷன் வந்து அன்செக் ஆகுது பாருங்க. ட்ரா, அதுக்கப்புறம் டெவலப்பர் டேப்லாம் அன்செக் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அந்த டேப்ஸ்லாம் வேணும்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் செக் பண்ணால் போதும். இப்படி ஒரு செக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெவலப்பர் டேப் வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும், நம்மளோட ரிப்பனில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு கஸ்டமைஸ்டு ரிப்பன். ஓகேங்களா? இதை வந்து நான் ஒரு 10-15 சிஸ்டம்க்கு நான் வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து நான் 10-15 சிஸ்டம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதே
ரிப்பன் செட்டிங்ஸ் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் சிம்பிளாக வந்து நான் ஒவ்வொரு தடவையும் வந்து இதை போயிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல, கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. சிம்பிளாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் we can very well easily export that. ஸோ அதுக்கு வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணதை வந்து கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஒரு கஸ்டமைசேஷன் ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் யூஐ ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ அதை நம்ம சேவும் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நான் இந்த கஸ்டமைசேஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், இன்னொரு சிஸ்டம் கொண்டு போயிட்டு எனக்கு இதே செட்டிங் கொண்டு வரணும்னா அங்கே வந்து ஒன்றும் பெருசாக நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த கஸ்டமைசேஷன் ஃபைலை வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், இதே ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் கஸ்டமைசேஷன் ஃபைலை கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஸோ இதே கஸ்டமைசேஷன் நம்மளுக்கு 10 சிஸ்டம் இல்லை, 20 சிஸ்டம் இல்லை, எத்தனை சிஸ்டம்க்கு வேணால் நம்ம இதே மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிப்பனை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் கஸ்டமைசேஷன் எனக்கு வந்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரியே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அதுக்கும் வந்து எக்ஸல் வந்து ஈஸியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த ட்ரையல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து கஸ்டமைஸ் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் ஆயிடுச்சு. ரிவ்யூ டேப் முன்னாடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எதுலையோ பேஜ் லே அவுட்லேயோ பேஜ் லே அவுட்லேயே ஆட் பண்ணலாம், ஃபார்முலாஸ்லேயோ ஏதோ ஒரு டேப்பில் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த டேட்டாவும் வந்திருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டேப் வந்து கிரியேட் பண்ணோம். என்ன டேபு, ராஜாஸ் அப்படின்ற மாதிரி. ஒரு நிமிஷம், ஆப்ஷன் கஸ்டமைஸ் ரிப்பன் ஒரு டேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோமே, ஒரு டேப் நம்ம கிரியேட் பண்ணோமே, ராஜாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ரீநேம் ராஜா கலர். ஓகே. ஸோ வந்து ஒரு டேப் வந்து நான் கிரியேட் பண்ணது ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு டேப் வந்து சும்மா டெம்பரரியாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த என்னோட டேப்பும் வந்து இங்கே டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வந்துச்சு. அதுக்குள்ள ஒரு குரூப்பும் கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஒரு கமெண்ட்ஸும் வந்தாச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸலை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே ஓகே, எனக்கு வந்து பேக் டு நார்மல் மோடுக்கு வேணும்னா நம்ம சிம்பிளாக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அதே மாதிரி ஃபைல் போயிட்டு நம்ம கஸ்டமைஸ் ரிப்பனும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன் கொடுத்துட்டு நம்ம ரீசெட் ஆப்ஷன் இருக்குது, ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகிட்டு பேக் டு நார்மல் மோடுக்கு வந்துடும். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் டு நார்மல் மோடுக்கு வந்தாச்சு. எக்ஸல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துச்சு கைஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு கிளாஸை பற்றி பார்க்கலாம். பை.